சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு 9:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:51 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இது போக இன்றைய தினம் ஸ்ரவண விரதம் என்பதை கொடுத்திருப்பார்கள். இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் என்பது இருப்பதால் இன்றைய தினம் பெருமாளை நினைத்து ஸ்ரவண விரதம் மேற்கொள்பவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த தகவலை சொல்லி இருக்கிறோம். இது போக இந்த நாளானது தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:57 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:24 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:57 முதல் 7:31 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:21 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய பேர் என்னன்னு தெரியல. அவர் கொஞ்சம் இந்த மெயில் ஐடியில தான் நம்பரா இருந்தது. அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம்லாம் சொல்றா இல்லையா, இந்த தோஷங்களில் இந்த செவ்வாய் தோஷம் மற்றும் இந்த ராகு கேத்து தோஷங்களிலே இரண்டில் எது கொடுமையானது, எது ஒரு கடுமையான பலனை கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த செவ்வாய் தோஷம், இந்த ராகு கேத்து தோஷம், இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம எங்க கேள்விப்படுவோம் சொன்னா இந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் போதுதான் கேள்விப்படுவோம் தெரியுமா. ஐயோ மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, பொண்ணுக்கு ராகு கேத்து எல்லாம் இருக்கு, ராகு கேத்து தோஷம் இருக்குங்கிற மாதிரி சொல்றா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டு நிறைய திருமணங்களை நாம் தடை செய்திருப்போம், நிறுத்தியிருப்போம். நம்மையும் அறியாம இல்ல இது பொருத்தம் வராது, இது ராகு கேத்து தோஷம் இருக்கு, இது செவ்வாய் தோஷம் இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லி நிறுத்தி இருப்போம் தெரியுமா. அதுல பாதிக்கப்பட்டவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னா செவ்வாய் தோஷம், ராகு கேத்து தோஷம் இரண்டில் எது கொடியது, எது ஒரு கடுமையான விளைவுகளை தோற்றுவித்து விடும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. நம்ம பொதுவா கிரகங்கள், அதாவது நம்ம திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம்தான். யோகம் என்றால் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ங்கிற மாதிரியும், தோஷம்னா ஏதோ ரொம்ப பெரிய குறை மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது போல் அல்ல. யோகம் என்பது இரண்டு கிரகங்களினுடைய, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களினுடைய இணைவினை பற்றி பேசுவது. தோஷம் என்பது இந்த கிரகங்களினுடைய தீட்சிண்யத்தை பற்றி பேசுவது. இதனால பலன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுல பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நேயர் செவ்வாயினால் உண்டாவது அதிகப்படியான குறைகளை தந்து விடுமா, அல்லது ராகு கேத்துக்கள் தான் அதிகப்படியான குறையை தருமான்னு கேட்டா சந்தேகமே இல்லாமல் ராகு கேத்துக்களினால் வரக்கூடிய விஷயங்கள் தான் கடுமையான எதிர்மறையான பலன்களை தந்துவிடும். செவ்வாயோடு ஒப்பிடும் பொழுது
ராகு கேத்துக்கள் இன்னமும் அசுர பலத்தினை பெற்றிருப்பார்கள். அதனாலதான் நமக்கு டிஃபைன் பண்ணும்போது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருப்பான்னா, புராணத்தின் அடிப்படையிலே ராகு கேத்து இருவரையும் ஒரு அசுரர்களா, ஒரு அசுரன் தான். அந்த அசுரனுடைய தலையை கிள்ளிட்டாரு பெருமாள். ஏன்னா அமிர்தம் சாப்பிட்றான், அதை தலையை கிள்ளின உடனே அந்த இறக்காம என்ன ஆகுதுன்னா, அவருடைய தலைப்பகுதி கீழே உடம்பானது பாம்பா மாறிடுறது, தலைப்பகுதி மனித தலையாக இருக்கிறது. அவன் தான் ராகு. அதாவது உடம்பு அதுவும் அமரத்தன்மையை பெற்றுடுது. ஏன்னா இந்த அமிர்தமானது உள்ள போயிட்டதுனால உடம்பு அமிர்தத்தன்மையை பெற்று விடுகிறது. அதுல இருந்து ஒரு தலையானது பாம்பு தலை வந்துடுது. அதான் கேத்துங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பார். அதாவது இவர்கள் எல்லோருமே அசுர குணங்களை பெற்றவர்கள் என்பது போல நம்ம பொதுவா நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது இரண்டும் உண்மை கோள்கள் அல்ல, சாயா கிரகங்கள் சொல்றார். ஒரு நிழற்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இவை இரண்டுமே ஒரு புகை மண்டலமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரே ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு புகை மண்டலமான ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆங்கிலத்திலே ராகு கேத்துக்களை. இப்படி ஒரு புகை மண்டலமான ஒரு இடமாக இவர்கள் இருக்கும் பொழுது, அந்த புகை மண்டலத்தினூடே நம்முடைய அந்த கிரகங்களினுடைய கதிர்கள் உள்ளே நுழைந்து வெளியே வரும் பொழுது அதனுடைய தன்மையானது மாறிவிடுகிறது. அந்த புகை ஒரு நச்சு புகையாக இருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்க்கோம்னா, அது வழியா இப்ப உதாரணத்திற்கு ஒரு சந்திரனானவர் அந்த ராகுவினுடைய நேர்கோட்டில இருக்கான்னு வச்சுக்குமே, அந்த சந்திரனுடைய ஒளியானது இந்த ராகுவினுடைய புகை மண்டலத்தின் வழியாக உள்ளே நுழைந்து வெளியே நம் மீது விழும் பொழுது சந்திரனைத்தான் மனோகாரகர் என்று சொல்கிறோம். அந்த ஒளியானது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதனுடைய பவர் என்கிறது டேர்ன் ஆயிடுறது. சந்திரன் ராகு சேர்க்கையை பெற்றவர்கள் பார்த்தோம்னா அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். ஒரு முன்கோபம் அப்படிங்கிறது வந்துடும், டக்குன்னு கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். அதே சந்திரன் கேத்துவோடு இணைய பெற்றவர்கள் பார்த்தோம்னா மன அழுத்தம், எப்ப பார்த்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பார்கள் சந்திரன் கேத்து இணைய பெற்றவர்கள். இப்படி இந்த ராகு கேத்துக்களினுடைய ஒரு குணம் பார்த்தோம்னா, இயற்கையிலே அந்த கிரகத்தினுடைய அந்த ராகு கேத்துக்களோடு எந்த கிரகங்கள் இணைகிறார்களோ அவருடைய குணத்தினை மாற்றக்கூடிய தன்மையை இந்த ராகுவும் கேத்துவும் பெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு சூரியன் ஒரு நெருப்பு கோள் சொல்றோம், ஒரு நெருப்பு கிரகம் சொல்லிட்டு, அந்த சூரியனோடு ராகு என்பது இணையும் பொழுது அந்த நெருப்புல கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துன மாதிரி, பெட்ரோல் ஊத்துனா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபயர் அப்படிங்கிறது அதிகமாயிடும் இல்லையா, அந்த குணத்தினை ராகுவானவர் தந்து விடுகிறார். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த ராகு கேத்துக்களினால் உண்டாகக்கூடிய தோஷம் என்பதுதான் ஒரு கடுமையான தோஷமாக இருக்கும். தோஷம் சொன்னா என்ன, ஏதோ ஒரு குறைன்னு எடுத்துக்கிறோம். அதே நேரத்திலே இந்த ராகு கேத்துக்களினுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை எந்தெந்த பிளேஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு 10ஆம் பாவத்திலே ராகு கேத்துக்கள் இருந்துட்டான்னு சொன்னா அவருடைய உத்தியோக பலம் என்பது அதிகமாகவே தான் இருக்கும். நிறைய பலதரப்பட்ட சிந்தனைகள், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அவற்றை திறம்பட செயல்படுத்தக்கூடிய திறன், இவற்றை எல்லாவற்றையுமே ராகுவானவர் கொடுத்து விடுவார். ஆக ராகு கேத்துக்குள்ள வெறும் தோஷம் மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு பிரச்சனைங்கிறது இருக்குமோ அதே அளவிற்கு இதே ராகு கேத்துக்களினால் நன்மை என்பதும் உண்டாகி கொண்டுதான் இருக்கும். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய லக்ன பாவகம் என்பது தீர்மானிக்கும். இந்த நேயருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்லுவா, 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்றா இல்லையா. 2ல இருந்தா என்ன அர்த்தம், கடுமையான வார்த்தைகளை பேசுவார்கள். 4ல இருந்தா எப்ப பார்த்தாலும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவா. வாகன சுகம் என்பது உண்டு, சொந்த வீடுங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் அவர்களும் சற்று வலிமையாக தங்களை உணர்வார்கள். அதனால என்னாகும், எதிராளி கூட பிரச்சனைங்கிறது வரும். 7ல செவ்வாய் இருந்தாலும் சரி, 8ல செவ்வாய் இருந்தாலும் சரி, 12ல செவ்வாய் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அவருடைய குணத்திலே ஒரு சில தடுமாற்றங்களை உண்டாக்குமே தவிர அதனால ரொம்ப பெரிய பிரச்சனைங்கிறது வந்துடாது செவ்வாய் தோஷத்தினால. ஆனா ராகு கேத்துக்களினால் இந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர்களுடைய அந்த ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையே மாற்றி போடும். அதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கிறதும் இல்ல நெகட்டிவா அந்த விஷயத்துக்குள்ளேயே மூழ்கி போறதும் அவரவர்களுடைய ஜாதக பலத்தினை பொறுத்தது. இந்த 2 செவ்வாய் தோஷம் மற்றும் ராகு கேத்து தோஷத்திலே எது கடுமையானது என்று கேட்டால் அது ராகு கேத்துக்களினால் உண்டாகக்கூடிய விளைவுதான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.